சமணப்பேரவை தேர்தல் நாயகன், சமணப்பேரவை தேர்தல் நடந்தது என்றாலே அவர் இல்லாமல் தேர்தல் நடந்திருக்காது. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து பாராட்டுதலுக்கு இல்லை. இந்திய வரலாற்றிலேயே நாளது வரை வாக்காளர் பட்டியலில் கலர் புகைப்படங்கள் இல்லை. முதன்முதலியாக 2000 நபருடைய கலர் புகைப்படங்களை வைத்து ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரித்து கொடுத்தவருடைய அவருடைய அருமை, அவருடைய அந்த செயலுக்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை எனக்கு தான் தெரியும். அந்த அது போன்ற பெரியவர்களை இங்கே சிறப்பு எடுக்க வேண்டுகிறது. சிம்மபுரிநாத பகவானுக்கு, சிம்மபுரிநாத பகவானுக்கு. சாரித்திர சித்தி விரதத்தை ஏற்க இருக்கின்ற லட்சுமி சேன பட்டாரக பட்டாராச்சாரிய சுவாமிஜி அவர்களுக்கு நமோஸ்து நமோஸ்து. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சமணப்பேரவை தலைவரும் எனது அருமை நண்பருமான பொன் விஜயகுமார் அவர்களே, சமணப்பேரவையுடைய செயலாளர் திருவாளர் சாந்திநாதன் அவர்களே, பொருளாளர் திருவாளர் ராஜா அவர்களே, அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆலோசகராக இருந்து ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, வந்தவாசி வட்ட சமண தர்ம பரிபாலன அறக்கட்டளையுடைய தலைவர் திருவாளர் ராமதாஸ் ஐயா அவர்களே, இடிமின்னல் தங்கராஜ் அவர்களே, ரஜினிகாந்த் தாங்க, சித்தாமூர் ஸ்ராவக ஸ்ராவிகளே, இஞ்சினாலயத்தினுடைய அருகாமை ஊரிலே இருந்து இதற்கு சிறந்த ஊராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெரமண்டூர் சமஸ்த ஸ்ராவக ஸ்ராவிகளே, மற்றும் பல்வேறு கிராமங்களிலும் நகரங்களிலும் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சமண சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சாரித்திரி சித்த விதானமானது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 1234 நாட்கள், கூட்டுத்தொகை 10(1). அவர் அனைத்து நாட்களிலும் எந்த விதமான தடங்களும் உபசர்க்கங்களும் ஏற்படாமல் இவ்விரதத்தினை முடித்து சித்தபதம் அடைய நாம் அனைவரும் அவரை வணங்கி மகிழ்வோமாக. நம்பர் 1 சித்தபதம். அந்த சித்தபதம் அடைய நாம் அனைவரும் அவரை வணங்கி அவரை போற்றி வணங்குவோம். ஒரு சிறிய வேண்டுகோள், அனைவரும் ஒரே ஒரு நிமிடம் இந்த புகைப்படக்காரர் முடித்த உடனே சொல்லலாம்னு இருக்கிறேன். இந்த 1234 நாட்களுக்கும் அவர் விரத நாட்களிலே ஒரு தொகையை ஏற்படுத்தி நம்மால் ஆன அந்த தொகையை கொண்டு இந்த விரதத்தினை அவர் முடித்தால் அதனுடைய பெரும் பலன் பங்கு நமக்கும் இருக்கு என்ற வகையிலே என்னுடைய சிறு தொகையாக 1000 ரூபாயை சமணப்பேரவை தலைவர் அவரிடத்திலே கொடுத்து இந்த நிதியினை உருவாக்கி, இன்னைக்கே சொன்னீங்கன்னா ஆளுக்கு 1000 ரூபாய் நிறைய பேர் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. யார் முதல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம அவரை அழைச்சிட்டு போய் ஒரு நாள் விரதத்தை கொடுக்க முடியுமான்னு அது ஏற்புடையதா யோசிக்க வேண்டியோம். அதனால இந்த விரத நாட்களிலே இந்த தொகையை கொண்டு நாம் ஒரு தொகையை உருவாக்கி இதை அன்போடு பெற்றுக்கொள்ளுமாறு நண்பர் விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவாளர் வந்தவாசி வட்ட தமிழ பரிபாலன சர்க்க தலைவர் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். சொல்லுங்க. நீங்க ஆலோசகர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். இன்னைக்கே 1234 பேர் கொடுப்பாங்க நான் நம்புறேன். வாங்க ஐயா, பேர் சொல்லுங்க ஐயா. அருகநடியார் அருகநடியார் ஆரணியிலிருந்து 1000 ரூபாய் வழங்குகின்றார். திருவாளர் NC ஜீவகன் அவர்கள் திரு அனந்தராஜ் ஐயா அவர்கள் ரூபாய் 1000 தல்லாரிலிருந்து குரக்கோட்டையை சார்ந்தவர் 1000 ரூபாய் வழங்குகின்றார். திருவாளர் சாந்திநாதன் அவர்கள்
1000 ரூபாய் வழங்குகின்றார். இதுதான் அல்ல, முடிந்தவர்கள் அதிகமாக கொடுக்கலாம். ஒரு தொகை திருவாளர் மல்லிநாதன் 1000 ரூபாய். திருவாளர் மல்லிநாதன் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். அது அவர்கிட்ட கொடுங்க. திருவாளர் ஸ்ரீதர் வந்தவாசி வட்டிக்கடை ஸ்ரீதர் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். உதயணன் ஆரணியை சார்ந்தவர் 1000 ரூபாய் வழங்குகின்றார். பொன்னூர் திருவாளர் அனந்தராஜ் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். இங்க கொடுத்தவங்க எல்லாம் பேருக்கு அவர்கிட்ட பேரை கூட சொல்லிடுங்க. அதெல்லாம் பாதி பேர் போயிட்டாங்க. எப்போ வந்துட்டு இருக்கோம், முதல்லயே சொல்லியிருந்தா வேற. இன்னும் கொடுக்க வேண்டும் என்ற மனமுடையவர்கள் பிறகு கூட அவரிடத்தில் செலுத்தலாம். யார் மூலமாவது கூட கொடுக்கலாம். சமணராகங்கள் சார்பாக முதல் தவணையாக 1001 கொடுக்கின்றார். இது தொடரும் என்று அவர் கூறியிருக்கின்றார். நன்றி. பொருளாளர் திருவாளர் ராஜா அவர்கள், அவர் பொருளாளருக்கு அவர் மொத்தமா அவர் தான் வைக்க போறாரு. ராஜா அவர்கள் சிறந்த செல்வந்தர் பொருளாளர் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். பெரமண்டூர் விஜயன் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். திருவாளர் ஏ ரவிச்சந்திரன் வந்தவாசி அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். இன்னும் நிறைய பேர் கொடுக்கணுன்ற மனம் உள்ளது. இப்பொழுது கையில் இல்ல, கண்டிப்பாக கொடுப்பார்கள். 1234 நாட்களுக்கும் உங்களுடைய தொகையிலிருந்தே இந்த ஆகாரத்தை அவர் எடுத்துக்கொள்வார். இந்த விரதத்தினை சிறப்பாக முடிப்பார். அதாவது இந்த விரத நாட்களிலே எந்த விதமான தங்கு தடையுமின்றி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். சொல்லுங்க. என்ன ஊருங்க? பாலாஜிராவ், சென்னை. பாலாஜி சென்னை அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். சொல்லுங்க. மன்னார்குடி ஐயப்பன், மன்னார்குடி திருவாளர் ஐயப்பன் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். அங்க சொல்லுங்க அப்படியே. மன்னார்குடி மணிகண்டன் அவர்கள் வேற பேர் சொன்னார், 1000 ரூபாய் கொடுக்கின்றார். பேர் வேற சொன்னார். என்னப்பா ரிஷி, நீ தனியாக கொடுக்குறா கூட கொடுக்கலாம், நீங்க தனியாக கொடுக்குறா கூட கொடுக்கலாம். சரிப்பா. திருவாளர் சமணப்பேரை தலைவர் பொன் விஜயகுமார் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். இந்திரா துரைராஜ் வந்தவாசி அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். தேசூர் திருவாளர் ஜனதாஸ் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். தேசூர் இரும்பு மனிதர், உண்மை எங்களுக்கெல்லாம் ஆசிரியர். இந்திரா ஜெயபால் வங்காரம் ஜெயக்குமார் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். புலிமாந்தாங்கல் ஐயாதுரை அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். திருவாளர் இளங்கோவன் வந்தவாசி அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். தன் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். கூடலூர் விஸ்வதாஸ் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். குன்னத்தூர் தேவதாஸ் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். ஆரணி பொருளாளருடைய தம்பி, அதான் பேர் சொல்லுங்க. பேர் ஆரணி ரிட்டையர்டு எஸ்ஐ பி சங்கர் பொருளாளருடைய சகோதரர் 5000 ரூபாய் வழங்குகின்றார். இசாகுளத்தூர் துரை பாசநாதன் 1000 ரூபாய் வழங்குகின்றார். தமிழ்நாடு அருகர் திருமேனிகள் பாதுகாப்பு குழு 1000 ரூபாய் வழங்குகின்றார். வந்தை ரிஷி அவர்கள் வழங்குகின்றார். வந்தவாசி பத்மதேவன் சுமதி அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். திருமதி சுகந்தி பத்ரபாகு திண்டிவனம் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். வந்தவாசி திருமதி ராஜகுமாரி அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். தச்சூர் சாந்தி பிரசாத் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். மஞ்சப்பட்டு அப்பாண்டை பிரேமா அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். பெரமண்டூர், இந்த கிராமத்தினுடைய தாய் கிராமமான பெரமண்டூர், சொல்லுங்க பேரு பேர் சொல்லுங்க. ஜெயராவ் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். முதுபெரும் தர்மகர்த்தாவில் ஒருவர் அவர். வழங்கியவர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து இப்பொழுது இசைப்பாடல் ஒன்று இசைக்க இருக்கின்றார். திருமதி விஜயா அவர்கள்.
முதலில் இங்கு அமர்ந்திருக்கும் இளையசாமி அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் பிறந்த அதே ஊரில் தான் நானும் பிறந்தேன். அந்த ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும் எனக்கு ரொம்ப இருக்குது. ஒன்று. இரண்டாவது என்னன்னாக்கா, நம்ம மதம் வந்து தானத்தில் ரொம்ப சிறந்த மதம். எவ்வளோ தானமெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ பெரிய 1000 காலத்து கோயில்களையும் திரும்பி திரும்பி பார்க்கணும் அப்படின்னா, இருந்த பிறகும் நம் கண்களை தானம் செய்ய இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் பண்ணாலே 1000 பேருக்கு பார்வை கிடைக்கும். அதை வந்து எல்லாரும் கடைபிடிப்பீங்களான்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். சமணப்பேரவை தலைவருக்கு ஒரு வேண்டுகோள். சமணப்பேரவை சார்பாக கண்தானம் அளிப்பவர்கள் சமணப்பேரவை தலைவருடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டால் மருத்துவ ரீதியாக சட்ட ரீதியாக அனுப்புவது ஏற்பாடு செய்யப்படும். அதே போன்று ஜினகாஞ்சி பாதுகாப்பு இயக்கம் வரும் வார நாட்களில் சித்தாமூரிலே பெரிய இரத்த தான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்குண்டான மருத்துவ உதவிகள் அனைத்தும் எங்களால் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதி அளித்து அன்பு சகோதரி சமணப்பேரவையுடைய மகளிர் அணி தலைவர் சுகந்தி ஆசிரியர் அவர்களை பேச அழைக்கிறேன். பாருங்க, வில்லிவனம் தங்கம். அனைவருக்கும் சமயக் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா. எங்கள் கீழ் வில்லிவனம் 27 ஆண்டாக நற்காட்சி நடைப்பயணம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்று ஜனவரி 31ஆம் தேதி எங்கள் ஊரில் நடைப்பயணம் ஆரம்பிக்கிறோம். எங்கள் நற்காட்சி நடைப்பயணம் சார்பாக 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறோம். நல்லூர் திருவாளர் தனகீர்த்தி ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய் வழங்குகின்றார். திருமதி சுகந்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றும். வேலையனூர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு. சிவபுரிநாதருக்கு நமோஸ்து. ஸ்ரீ லக்ஷ்மி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகள் அவர்களுக்கு இச்சாமி. சுவாமிஜி அவர்கள் செய்த புண்ணிய பலத்தின் காரணமாக இல்லறத்தை விட்டு துறவரத்தை நோக்கி முதலடியை எடுத்து வைக்க துவங்கினார். அதனுடைய பலனாக நம்முடைய பட்டாரகராக இளைய பட்டாரகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு நிமித்தமாக நாமே இருந்தோம். அந்த நிமித்தமாக நாம் இருந்த அவர்களை இளைய பட்டாரகராக இருந்து இந்த ஜினகாஞ்சி மடத்தை வழிநடத்தி செல்ல வைத்தோம். புண்ணியோதயத்தினால் கிடைத்த அந்த நிலைமை அவருடைய பாபோதய காலமோ என்னவோ தெரியவில்லை, பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அதற்கும் நாமே நிமித்தமாக உள்ளோம். இந்த பாபோதயத்தை கழித்து மீண்டும் புண்ணிய பலன் பெற்று இந்த ஜினகாந்தி மடத்தை சிறப்புற நடத்தி தருவேன் என்பதிலே உறுதியாக இன்று அவர் சாரித்திர சுத்தி விரதமான மிக பெரிய விரதத்தை கை கொண்டிருக்கிறார். விரதம் என்று சொல்வதை விட உபவாசம் 1234 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். மிக பெரிய விரதத்தை ஏற்று தனக்கு ஏற்பட்ட அந்த பாபோதய கர்மத்தை கழிப்பதற்காக உறுதி ஏற்று இருக்கின்றார். அந்த விரதம் சிறப்புற அவருக்கு எந்தவித தடங்களும் இன்றி நிறைவேறி அது முடியும் காலத்திற்குள் நிச்சயமாக இந்த ஜினகாஞ்சி மடம் மிக சிறப்பான ஒரு நிலையை அடையும் என்பதிலே எந்தவிதமான வீரநாமூர் சரோஜா அம்மாள் அவர்கள் 1000 ரூபாய்.
1100 ரூபாய். நிச்சயமாக இந்த 7.5 ஆண்டு காலத்திற்குள் ஜினகாஞ்சி மடம் மிக சிறப்பான ஒரு நிலையை அடையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நிலை சிறப்புற நடைபெற நாம் அனைவரும் நிச்சயமாக பெண்ணகர் கஸ்தூரிபாய் அம்மாள் அவர்கள் 1000 ரூபாய், செய்யாறு அபரஞ்சித் ஜெயின் அவர்கள் 1000 ரூபாய். இந்த விரதம் மிக சிறப்புற நடந்து அவர் தன்னுடைய ஆண்மனிலே ஆழ்ந்து செல்வதற்கு நம்மால் என்ற உறுதுணையை நாம் செய்வோம் என்று இங்கே உறுதியேற்போம். எப்போது ஒரு ஆன்மா தன்னில் தோய ஆரம்பிக்கின்ற நிலையிலே உறுதியாக இருக்கின்றதோ அப்போது அதனுடைய கர்ம பலன்கள் தானாகவே கட்டவிழ்ந்து செல்கின்றன. அந்த உறுதியில்தான் நம்முடைய இளைய பட்டாரகர் இன்று சாரித்திர சுத்தி விரதமான அந்த உபவாசத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த விரதம் முடிவதற்குள் நம்ம ஜினகாஞ்சி மடமும் நல்நிலையை பெறுவதற்கான அருளை நம்முடைய சிம்மபுரிநாதர் வழங்குவார் என்பதை கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சாரித்திர சுத்தி இந்த அற்புதமான நிகழ்விலே ஜினகாஞ்சி மற்றும் ஸ்ரீ லட்சுமிசேன பட்டாச்சாரிய பட்டாரக வல்ல இளைய சுவாமிகளை வணங்கி எங்கள் சமராகத்தின் சார்பாக சமராகத்தினுடைய மணிமகுடமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சமெல் நிறைந்த என் உடன்பிரவா சகோதரி ஆலகிராமம் லதாகா அவர்கள் இதோ உங்கள் முன்னே. அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா. இச்சாமி சுவாமிஜி. ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், வேதம் ஓதி மக்கள் வினைகளை அறுத்தான், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், உன்னுடை உயிர்களின் ஒரு துயர் நீக்கினான், கனக வாழ்வை கனிவுடன் ஏற்றான், பிறவியை அறுக்க பேரறம் உரைத்தான், இறுதியை நற்கதி ஏகிடச் செய்தான், இறுதியை நற்கதி ஏகிடச் செய்தான், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், கருணை மனம் கொண்டு அருளினை பொழிந்தான், தருமத்தின் தலைவனாய் தரணியில் மிளிர்ந்தான், நித்திய அநித்திய நிஜங்களை சொன்னான், சத்திய வழிதனை சாதித்து காட்டினான், சத்திய வழிதனை சாதித்து காட்டினான், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், எந்தன் சிந்தையில் நிலைத்திட்ட அருகனே உந்தன் மலரடியை உறுதியை பற்றினேன், பொன்றிய வினைகளை போக்கிட செய்வாய், புண்ணிய தேவனே நற்கதி அருள்வாய், புண்ணிய தேவனே நற்கதி அருள்வாய், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான், வேதம் ஓதி மக்கள் வினைகளை அறுத்தான், ஆதி முதல்வன் எங்கள் அருகன் பிறந்தான். நன்றி. மருத்துவர் மந்தாசி கிராமத்திலிருந்து சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற சித்த மருத்துவர் அண்ணன் பொன்னியல்குமார் அவர்களை சிறப்புரையாற்றுவார். இச்சாமி சுவாமிஜி, சமண பேரவையினுடைய தலைவர் ஐயா அவர்களே, பொருளாளர் செயலாளர் அவர்களே, அருமை சொல்லின் செல்வர் வழக்கறிஞர் ஐயா அவர்களே,
திரு ராமதாஸ் ஐயா அவர்களே, பேரன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது இந்த அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்து, இப்பொழுது இந்த விழா ஒரு புனிதமான மகோன்னத விழாவாக நமது தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடத்திலே அருமை வணங்கற்குரிய சிம்மபுரிநாதர் இந்த ஜனாலயத்திலே கிடைத்தற்கரிய ஒரு அரிய விழாவாக இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. இது முப்பெரும் விழா. முதற்கண் இதிலே நமது இளைய சுவாமிகள் அவர்கள் 1234 நோன்பு, உபவாச நோன்பு, 4 இலக்க எண்ணிக்கையிலே தொடர்ந்து உபவாசம், ஒன்று விட்ட ஒரு நாள். இது என்று முடியும் என்று பார்த்தால் 7 வருடங்கள் கணக்கு. இந்த நம்ம மாசோபவாசியை பார்த்தோம், விஸ்வேசாகர் முனி மகராஜை. இப்போ வருஷோபவாசியை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அற்புதமான இந்த ஒரு விழாவிலே உணவை துறத்தலை ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற சமயம் நம்முடைய சமூகம். உணவை துறந்து எந்த அளவிற்கு நம்முடைய புற செயல்களிலிருந்து விடுபட்டு அந்த உணவை தியாகம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு ஆன்மா வலுப்பெறும், ஆன்மா உயிர் பெறும், ஆன்ம சக்தி ஒளி பெறும். இது நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் எல்லாம் நமக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். பகலிலே பார்த்தால் நட்சத்திரங்கள் தெரியுமா முனிவர்கள் கண்களுக்கு, அந்த அளவிற்கு ஒரு வலிமை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஒரு நாள் ஒரு இரவு உணவு நமக்கு தவறி போனால் நம்மளால் தாங்க முடியல, 1 மணி நேரம் பசி தாங்க முடியல நம்மளால். அப்படி இருக்கும் பொழுது இந்த விழாவை நாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக கொண்டு அவரை பாராட்டுதல் என்பது அல்ல, வணங்கி எவ்வாறெல்லாம் நாம் சொல்லுவோமோ, பகவானே உன்னை போல் நாங்கள் ஆக வேண்டும் என்று பகவானிடம் வேண்டுகிறோமோ, அதுபோல இவரை பார்த்து நாம் வணங்கி, ஐயா சுவாமிஜி உங்களைப் போல நாங்களும் சிறிய அளவு விரதம் மேற்கொண்டு எங்களை வலிமையாக்கி கொள்ள வேண்டும், அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக இந்த விழா நடக்கிறது. ஒரு விழா என்று சொன்னால், ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால், அது ஒரு தோன்றின் புகழோடு தோன்றுக என்றார் ஐயன் நம்முடைய குந்தகுந்தாச்சாரியார். அந்த புகழோடு இப்பொழுது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது, தோன்றி இருக்கிறது. இப்போ ஒரு குட் பிகினிங் இஸ் ஏ ஃபுல் சக்சஸ் சொல்லுவாங்க. அதுபோல இந்த தொடக்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய ஆரம்பம். அதை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு நிகழ்வு இருக்கிறது, வரன் வதுவை அறிமுக விழா. அது ஒரு முக்கியமான நிகழ்வு, அதை பற்றியும் பேசுவோம். இப்போ நம்ம ஆன்மீக விஷயத்தில் கொஞ்ச நேரம் பேசிடுவோம். கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாங்களா? கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாங்களா? அதனால இந்த ஆன்மீக நிகழ்வில் நான் என்னுடைய குறைந்த சிறிய அனுபவத்தில் சொல்கிறேன். முனிவர் பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள், உணவு தருகிறார்கள், ஆகாரத்தை நாம் எல்லாம் தர வேண்டும் என்று ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. முனிவருக்கு ஆகாரதனம் கொடுத்தால் அவ்வளவு பெரிய பேரு, சிறப்பு, புண்ணியம் என்று சொல்கிறார்கள். இதை யார் மறுப்பார்கள்? ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. காரணம் என்ன என்றால், அவர்கள் எடுக்கின்ற உணவு நேரம் வரைக்கும் நம்ம தூய்மையாக வைத்திருத்தல் என்பது முதல் சிரமமாக இருக்கிறது. அவர்கள் உணவு ஏற்ற பிறகு நாம் சாப்பிட வேண்டும், அதுவரை நம்மால் பசியோடு இருக்க முடியவில்லை. மூன்றாவதாக சில முனிவர்கள் சொல்கிறார்கள், நீ என்னிடம் என்னென்ன விரதம் ஏற்றுக்கொண்டால் என்னிடம் ஆகாரம் உன்னிடம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு எத்தனை தடைகள் எல்லாம் இருக்க முடியுமா, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது இத்தனை பெரிய ஒரு மகா சாதனை நிகழ்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் இப்ப நம்முடைய முழு கடமை என்னவென்று சொன்னால், இது இன்றோ நாளையோ சில மாதங்களிலோ முடிகிற ஒரு விஷயம் அல்ல. இதனுடைய முத்தாய்ப்பான ஒரு வெற்றி விழாவை 7 ஆண்டுகளிலே நாம் இதே போல இன்னும் பல 100 மக்களை கொண்டு கொண்டாட போகிறோம். ஆகையினால் அதுவரையிலும் இவருடைய புனித பாதைக்கு துணையாக, உறுதுணையாக, பக்கபலமாக நாம் அவ்வப்போது அவரை வந்து தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவதோடு அல்லாமல் தேவையான நிகழ்வுகளை எல்லாம் அவ்வப்போது ஏற்பாடு செய்து கொண்டிருக்க வேண்டும். மாதம் ஒரு முறை, 4 மாதங்கள் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, நேரம் கிடைக்கிறப்ப யார் எதையும் பார்க்காம இந்த பக்கம் வந்தோமா, உள்ள சுவாமிஜியை பார்த்தோமா, போனோமா,
ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் சுவாமிஜி பதவி ஏற்ற நாளிலிருந்து எந்த ஒரு கிராமத்திலும் எந்த ஒரு திருவிழா எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, நேரடியாக ஆஜராவதோடு அல்ல, தானே நிகழ்ந்து பங்கேற்று அதை செய்வார். அந்த மந்திரங்களையும் அந்த பூஜைகளையும் அவரே ஏற்று செய்வார். நான் மடாதிபதி, நீங்கள் எல்லாம் செய்யுங்கள், நான் பார்க்கிறேன் என்று மேற்பார்வை செய்வதல்ல அவருடைய வேலை. அதிலே இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறார். அற்புதமான ஒரு மாமனிதராக, ஒரு மடத்தினுடைய மிகப்பெரிய ஸ்தாபகராக, இன்னும் மிகுந்த ஜைனம் வலுப்பெறுவதற்காக பல்வேறு காரியங்களை செயல்பாடுகளை அவர் திட்டமாக தீட்ட இருக்கிறார், செய்ய இருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த நோன்பு விழா அவரை மேலும் தங்கமாக ஒளி வீசும், மாணிக்கமாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஆற்றலை அவருக்கு கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இவருக்காக ஒரு 3 நிமிடங்கள் ஒரு சிறிய தியானத்தை செய்ய நான் விரும்புகிறேன். கூட்டு தியானமாக, கூட்டு பிரார்த்தனையாக செய்கிறேன். முடிஞ்ச ஒரு படம் சரி, அதை நிறைவாக செய்து கொள்ளலாம். அடுத்த நேரம் கருதி பிறகு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயின் சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள். தமிழ்நாடு ஜெயின் சேவா சங்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. படிக்கும் குழந்தைகளுக்கு வருடம் உதவிகளை வீடு தேடி சென்று கொடுக்கும் அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பாக இங்கு சிறப்புரையாற்றுகிறார். 98 தொடங்கி இந்த சங்கத்தை முதல் செயலாளராக நான் பணிபுரிந்தேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி அவர்கள் 7 ஆண்டுகள் நிறைவு முடிந்து 8ஆம் ஆண்டு துவக்கவாவில் அவரை வணங்கி மகிழ்கிறேன். இன்று சாதத்தில் விரதம் 1234 நாட்கள் விரதம் ஏற்று இன்று துவங்குகிறார்கள். அவர்களும் வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மன்னார்குடி கிராமத்தில் இருக்கின்ற தம்பி ஒவ்வொரு நிகழ்வும் தவறாமல் கலந்து கொண்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கின்ற ஒரு தங்க கம்பி. செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய நேரம் கருதி, மண்ணையின் மைந்தனா நேரம் கருதி உங்கள் குறிப்பு உங்களுடைய விளக்கத்தை கூறுங்கள், சுருக்கமாக கூறுங்கள் என்று கூறுவோம். தவறாக எடுக்கிறோம். நாளும் நான்முகனும் மதிசூடிய கண்ணுதல் தின்தோள் வரைமேல் சேலை சூடிய வானவரானாலும் தானவரானாலும் மேலை வல்வினை துகளற விளக்கிய விளங்கொளி மணிச்சோதி கோல முக்குடை உடையவர்க்கல்லது என் கைத்தலம் குவியாவே. நல்லறம் பரப்ப விளைந்த நாற்பதிகளில் நட்டமிழ் பதியாம் ஜினகாஞ்சியின் தலைவராக தகுதியுள்ள தமிழ் சமணத்தினுடைய எதிர்கால நம்பிக்கையாக இங்கே இருக்கக்கூடிய இளைய சுவாமிகளின் பாதங்களை வணங்கி, பெருதூரை சேர்ந்த சின்னதுரை, ஆரணி ஜெயராஜ், பெரும்பகை ஜனவர்தன் அவர்கள் அனைவரும் தலா 1000 ரூபாய் அளித்துள்ளார்கள். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வந்தாவாசியிலிருந்து பங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி ஸ்ரீதர் அவர்களை சிறப்புரையாற்ற வேண்டியது. எவ்வளோ ஸ்ரீ பாஸ்வநாத பகவானுக்கு ஜெய். நமது லட்சுமி சேன பட்டாச்சாரி அவர்கள் பாதங்களை வணங்கி, இன்று தமிழகத்தில் மிக சிறப்பான நன்னாள் டிசம்பர் 13. இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடியே ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த சாரித்திர சுத்தி விரதம் இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்த விரதம் நம்ம மடாதிபதி ஏற்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தில் நம்ம இந்த இதில் பங்கு கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம். நம்மளால இருக்க முடியாது, கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா நம்ம மடாதிபதி இருக்கிறாருன்னும் போது நாம இதில் கலந்துக்கிறத கண்டிப்பா இதுல எல்லாருக்கும் இந்த புண்ணியம் எல்லாரும் சேர கண்டிப்பா இந்த புண்ணியம் உங்களுக்கு எல்லாரும் சேர. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களை நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் நீங்க வந்தீங்க. எல்லாரும் வர முடியாது, பார்த்தீங்களா? எல்லாரும் வர முடியாது. இதுல புண்ணியம் தான் இதுல கலந்துக்கவே முடியும். இது ஆத்மாவுடைய இது
இது வந்து நம்ம மலை பைபாஸ் ரொம்ப நிறைய பேசுவாங்க, ஆனால் இன்னைக்கு பேச முடியாது அவங்களால. அதனால் வந்து காலம் கருதி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இளங்காடு தேவகுமார் அவர்களை இளங்காடு தேவகுமார் ஜெயின் இல்ல வீரநாமூர் பன்னீர்செல்வம். அன்பின் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். நம் ஜனகாஞ்சி மடத்தின் ஸ்ரீலா ஸ்ரீ லட்சுமி சேனக பட்டாரக பட்டாச்சாரியார் அவர்களின் சிஷ்ய கோடிகள், நம் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் மடாதிபதிகள் இந்த சாரித்திர சித்தி என்கின்ற சரித்திர புகழ்பெற்ற உண்ணாநோன்பு நிகழ்வை மேற்கொள்கிறார். இந்த சூழலில் முண்டாசு கவிஞன் பாரதி எழுந்தால் அருமையாக ஒரு பாடல் எழுதியிருப்பான். அடடா சமனா எடுடா வாழை புரடா போரை கொலடா பின்னீர் ஒரு பகைவனின் தலைப்பறி என்று கவிதை எழுதியிருப்பான். யுகக்கவி நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இன்றுள்ள சூழலில் மகாபாரதத்தில் ஒரு வரி சொல்வார், பீமனின் பேரன் கடோத்கரனின் மகன் அவன் போருக்கு தயாராகி நிற்கிற போது கிருஷ்ணன் சொல்லுவான், ஐயோ இவனை போருக்கு அனுமதிச்சாக்கா 18 நாள் போர் நடத்த ஒரே நிமிடத்தில் போரை முடித்து விடுவான், அதனால் அவனை தடுத்து நிறுத்த என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், நான் தாயிடம் ஒரு சபதம் செய்துள்ளேன். என்ன என்று கேட்டால், எந்த பக்கம் பலவீனமாக இருக்கிறதோ அவங்களுக்கு துணை நிற்பேன், பலமானவர்களோடு இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்துள்ளேன் என்று கடவுளின் மகன் சொல்லியதாக நான் கட்டறிந்தவனோ ஆராய்ச்சியாளனோ மிகப்பெரிய படிப்பாளி அல்ல, செவி வழியாக நாம் கேட்டதை வைத்து சொல்கிறேன். அதுபோல் நம் மடம் மிக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு அளவுக்கு எனக்கு வயதில்லை. இன்னொன்றும் உண்டு, நாங்கள் திராவிட கலாச்சாரம் சொல்லுவோம், வாழ்த்துவதற்கு வயது அவசியம் இல்லை, மனதுதான் தேவை என்று. அதுவும் தவிர்த்து இந்த ஜனகாஞ்சி மடம் உருவாகுவதற்கு அப்பாவு சாமியார், முனிபுத்திர சாமியார், சமுத்திர சாமியார் என்று 3 மடாதிபதிகளை கொடுத்த ஊர் வீரநாமர் கிராமம். அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணிலிருந்து வந்திருப்பதை எனக்கு ஒரு தகுதியாக கருதுகிறேன். அந்த விதத்தில் ஐயா அவர்கள் நீண்ட உடல் நலமும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டு நிறைவு பெறும் போது கொண்டாடுவோம். இதற்கு முன்பாக நான் நேற்று மருத்துவரை சந்தித்தேன். இதுபோல் எங்கள் மடாதிபதி விரதம் இருக்கார், அவர் 1234 நாள் இருக்க போறாரு, என்னால் அவ்வளோ நாள் முடியாது, மாதத்தில் ஒரு நாளைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உனக்கு சுகர் பிரஷர் எல்லாம் வச்சுங்கிற, நீ உண்ணாநோன்பு இருந்தினாக்கா அவர் விரதம் முடிக்கும் போது நீ இருக்க மாட்ட, நீ மாத்திரை சாப்பிடுவ, உனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி வேணா விரதம் இருந்துக்க பரவாயில்லன்னு சொன்னாரு. இருந்தாலும் அவருக்கு ஒத்துழைக்கும் விதமாக நம்மால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த விதத்தில் கடவுளை வணங்குவதற்கு வழி இருக்கிறதோ அதை பின்பற்றுவோம் என்று கூறி பேச்சளவில் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம். இன்னும் ஒரு நிகழ்வையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மகாபாரத கிருஷ்ணன் போரை அறிவிப்பதற்கு முன்பாக சங்க எடுத்து ஊதுவதற்கு முன்பு சொல்கிறான், அர்ஜுனன் கையில் இருந்த வில்லு கடாயுதம் அனைத்தையும் கீழே போட்டுவிட்டு தேரை விட்டு கீழே இறங்கி விடுகிறான். அர்ஜுனா, போர் தொடுக்கும் நேரத்தில் நீ கீழே இறங்குற, இது முறையா, போரை நடத்த வேண்டுமே என்று. அர்ஜுன் சொன்னான், எதிரே உள்ளது என் பெரியப்பன், சித்தப்பன், மாமா, உற்றார் உறவர்கள், இவர்களெல்லாம் அழித்து விட்டு நான் போரில் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறேன்? எந்த நாட்டை நான் ஆள முடியும்? ஆள்வதற்கு அவர்கள் இருந்தால் தானே நான் ஆள முடியும் என்று சொல்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், இது தர்மமாகாது, போர் அறம் சார்ந்து இருக்க வேண்டும், அறத்தை மீறியவனாக மாறக்கூடாது, நீ போர் புரிந்தம் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் சொல்ல தவிர்க்க முடியாமல் போர் புரிந்ததாகவும் ஒரு நிகழ்விலே பேசியதை
நான் உள்வாங்கி உங்களுக்கு மீண்டும் அதை சொல்கிறேன். மிக சிறப்பாக சரித்திர புகழ்மிக்க ஐயா அவர்கள் 7ஆம் ஆண்டில் மிகப்பெரிய மாநாடு அளவுக்கு நடத்த வேண்டும் என்ற உங்கள் எல்லாருடைய ஆசையும் எனக்கும் இருக்கிறது. அது இறைவன் அவருக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து சிறப்பான இடத்திற்கு அவரை அழைத்து செல்ல எப்போதும் உங்கள் பாதடி சுவர்கள் பின்தொடர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாந்தகுமார் பாரணி உள்ளது. சிம்மபுரிநாதரை வணங்கி சுவாமிஜி அவர்களின் திருவடியை வணங்கி அனைவருக்கும் எனது புதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சில மனத்தை முடிக்க ஆசைப்பட்டு இந்த மைக்கு பிடித்திருக்கிறேன். சுவாமிஜியை பற்றியும் இந்த சித்தாமூர் மடத்தின் வரலாற்றை பற்றியும் இனி வர இந்த விரதத்தை பற்றியும் அநேக விஷயங்களை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். நான் இப்போதுதான் அதையெல்லாம் திரும்ப பேசி உங்களுடைய மணித்தொகையையும் மதிய உணவையும் நான் நேரம் தவறி சாப்பிட விரும்பவில்லை. துறவிக்கும் இல்லறத்தாருக்கும் உள்ள இந்த சிறிய வேற்றுமையை ஒரு கதையின் மூலமாக, ஒரு சின்ன கதையின் மூலமாக, யாரும் இங்கே கதை சொல்ல வராதா இந்த கதையை உங்களிடம் சொல்கிறேன். ஒரு திருவின் எதிரில் ஒரு சாவகன் வந்து அமர்ந்தான். அவன் சொன்னான், ஐயா, எனக்கு இங்கே நடத்தி காட்ட முடியாத வித்தை எனக்கு ஒன்று தெரியும். அதை உங்களிடம் சொல்லி நான் ஒரு பரிசு பெற்று பரிசையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டால் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய வித்தையை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய ஆசையும் என்னுடைய பரிசையும் கொடுத்து என்னை வெளியெடுப்பதாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த சாவகன் அந்த திரையின் முன் வந்து உட்கார்ந்தார். முனிவர் ஆச்சரியத்துடன் கண்ணை அகலமாக விரித்து பார்த்தார். அப்படி என்னப்பா உனக்கு அந்த வித்தை தெரியும்? ஐயா, நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ளார்கள் நான் யாரும் எட்ட முடியாத, யாரும் பார்க்க முடியாத, யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காலத்தை கடந்து இடத்தை கடந்து சென்று வருவேன் என்று அவன் சொன்னான். அப்படியா, ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவனை தட்டி அவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது என்று தன் கண்களை விரித்தவாறு அவருக்கு பாராட்டு சொன்னார். சரி, இந்த வித்தையை என்னிடம் செய்து காட்டு என்று அவனை உற்சாகமூட்டினார். என்ன வித்தை? அதான் நான் சொன்னேனே, நான் யாரும் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக நான் காலத்தை கடந்து இடத்தை கடந்து சென்று வருவேன் என்று. அப்படி என்றால் நீ அனுமனா பீமனா இல்ல நகுமனா என்று அவரை கேட்டார். இல்லை, அவரையும் கடந்தவன் நான் என்றார். அப்படியா? அவர் துறையின் அருகில் இருந்த ஆப்பிள் தட்டில் ஒரு சிறிய கத்தி ஒன்று இருந்தது. இதை எடுத்துக்கொள், நீ எவ்வளவு தூரம் போகிறாயோ அந்த இடத்தில் உன்னுடைய மார்க் இன்ட்டுக்குறியை போட்டுவிட்டு வா. நான் அப்பொழுது உன்னுடைய திறமையை சோதித்து விட்டு உனக்கு பரிசையும் உன்னையும் பாராட்டுவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் என்று அந்த கத்தியை எடுத்துக்கொள்ள சொல்கிறார். அவனும் அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஐயா உத்தரவிடுங்கள் என்றான். சரி சொல்லி என்று கண்ணை மூடி தொழில் கண் நித்திரையில் ஆழ்ந்தார். இவனும் சென்று வந்து திரும்ப ஒரே நிமிடத்தில் வந்து எதிர்க்கில் நின்று திரும்பவும் ஒரு கூற்றை கூறினான். சுவாமிஜி என்றான். உடனே கண்ணை திறந்து பார்த்தால் வந்து விட்டாயா என்று கேட்டார். ஆமாம் ஐயா, நான் வந்து விட்டேன் என்றான். அதுக்குள்ளவா வந்து விட்டார்? நீ எவ்வளவு தூரம் சென்றிருப்பாய் என்று கேட்டார். வாருங்கள், இட்டு போய் காட்டுகிறேன் உங்களுக்கு என்று கேட்டார். நீ ஒன்றும் காட்ட வேண்டாம் என்று சொல்லி தன் அமர்வு இருக்கையில் இருந்த பலகையை காட்டி இந்த நாட்டை தானே நீ அங்கே போட்டுவிட்டாய் என்று போட்டுவிட்டு வந்தாய் என்று கேட்டார் அந்த துறவி. ஆமாங்க ஐயா என்று சொல்லி அவன் தலை சுற்ற அந்த துறவியின் காலில் இருந்து வணங்கினான். இப்படி இந்த 1000 வித்தைகள் தெரிந்தும் அதனால் இந்த சாகருக்கு ஒரு பயனும் இல்லை. எப்படி சுற்றினாலும் திரும்ப அந்த
துறவின் காலில் இருந்துதான் விழ வேண்டும். இதுதான் அந்த துறவியோட மதிப்பு. அந்த சாவகன் எங்கே சுற்றினாலும் செக்கு மாடு மாதிரி திரும்ப அதே சுற்றில்தான் சுற்ற வேண்டும். அதில் இருந்து விடுதலை பெற்றால்தான் அவனுக்கு புண்ணியம். சாவகர்களுக்கும் துறவிக்கும் ஒரே ஒரு வேற்றுமை தான் உண்டு. அதையும் இங்கே சொல்லிவிடுகிறேன். சாவகர்கள் தங்களுக்குள் இரக்கமாக இருப்பார்கள், எதிரியிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அவன் என்னை இப்படி பேசியிருக்கலாமா, நான் எவ்வளவு பாவப்பட்ட ஜென்மம் என்று தங்களுக்குள் இரக்கத்தை காட்டிக் கொள்வார்கள். எதிரியிடம் அந்த கோபத்தை அகங்காரத்தை காட்டுவார்கள். ஆனால் துறவி அப்படி அல்ல, தங்களுக்குள் கடுமையாக நடந்து கொள்வார்கள், எதிரியிடம் கருணை காட்டுவார்கள். நான் இன்று இந்த விரதத்தை இந்த செயலை செய்யாத முடியாதற்கு என்னுடைய அந்த கர்மமே அந்த பந்தமே காரணம் என்று தங்களைத்தானே நொந்து கொள்வார்கள். சிலர் இடைஞ்சிருந்தாலும் அவனுடைய பலன் கிடைக்காத போய்விட்டது என்று அவருக்காக தன்னுடைய இரக்கத்தை தெளிவுபடுத்துவார்கள். இப்படி அந்த கர்ம வடிவமான நமது சுவாமிஜிகளை மீண்டும் மீண்டும் உங்கள் கரகோஷத்தோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகரமுதெல்லாம் ஆதிபவன் முதற்றேவன். வந்திருக்கும் அனைத்து சமத்த சகாயர்களும் வருக வரன வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வு. இயற்கை நமக்கு கொடுத்திருக்க அற்புதமான நிகழ்வு. ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கு முன்னோட்டம் இருக்கணும். அது முன்னோட்டமாக அமைஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய சுவாமிஜி அவர்கள். சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா, 3 கர்மம். ஒவ்வொரு கர்மமும் சஞ்சித கர்மா, அதாவது எப்படின்னா ஓரறிவிலிருந்து வந்தது. பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா செயல்பாடு ரெண்டும் சேர்ந்த செயல்பாடு. சஞ்சிதம் பிராரத்தம் ரெண்டும் சேர்ந்தது ஆகாமி கர்மம், நம்மளுடைய செயல்பாடு. இந்த கர்மங்களின் விளைவு தான் நம்பலாம். ஒவ்வொருத்தரையும் கர்ம வினைப்பயன்தான் உங்களுடைய உருவம். நீங்க கர்மத்தின் பயன்தான் உங்களுடைய உருவ அமைப்பு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. அப்ப கர்மம் க்ஷயமானால்தான் எது ஒன்றும் ஜெயிக்க முடியும். அதனால கர்மத்தை ஜெயிச்சு அந்த க்ஷயம் ஆகிறதுக்காக முனிமகராஜ், நம்மளுடைய முனிமகராஜ் நம்மளுடைய சுவாமிஜி இதனுடைய விரதத்தை ஏற்றிருக்கிறார். இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம அவருக்கு நம்ம சேவை செஞ்சு அதனுடைய புண்ணியத்தை நம்ம பெற வேண்டும். அதனால நம்ம ஜெயின தர்மத்தில் பிறக்கிறதே அதிசயம். அந்த ஜெயின தர்மத்தில் பிறந்து அதில் வாழ்வது அதிசயம். அதில் வாழ்வதில் ஒவ்வொருத்தரும் விரதங்கள் விதானங்கள் செய்யறது அதை விட புண்ணியம். இதை ஒவ்வொன்றுத்தும் நம்ம சித்தாமூரில் வந்து நம்ம கற்றுக்கணும். இந்த மண்டபத்தில் ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சம் இருக்கும். அதில் ஒரு தீர்த்தங்கருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 3 வேலைகள் செய்யக்கூடியவர். சங்குநாதம் ஊதுவார், நான் ஏற்றுவார், அதாவது இவர் பாம்பு அடக்குவார். அதனுடைய அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த போலோட அமைப்பு வந்து நம்ம சிறிய பட்டாரங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்லா செயலும் ஒரே நேரத்தில் செய்யறது அது எல்லாருக்கும் அமையாது. அந்த அமைப்பு கிடைச்சிருக்கு. அவரை நாம் பின்பற்றி நாமளும் வாழ்க்கையில ஜெயிச்சு அடுத்தவங்களும் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும். தாழ்மையுடன் கேட்டேன். தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. தொழிலேசன் அவர்களை சாரித்திர சுத்தி விரதம் ஏற்கும் இளைய பட்டாரகர் மடத்தின் பாதுகாவலர் இளைய சாமிகள் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த விரதமானது நமது வாழ்நாளில் முதலில் பார்க்கும் விரதமாக இதை கருதுகிறேன். நம் வாழ்நாள் காலத்தில் ஏற்கும் நம் தமிழகத்தில் நம் வாழ்நாளில் ஏற்கும் முதல் விரதமாக இதை கருதுகிறேன். அவருடைய விரதம் எந்த தடங்களும் எந்த இதுவும் தொழிலும் இல்லாமல் குறித்த காலத்தில் முடிவடைய அவரை வாழ்த்துகிறேன். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி புரிவாராக.